வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகளில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சவுக்கு சங்கர் அரெஸ்டான விஷயம். அதைத் தொடர்ந்து ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதோடு சேர்த்து சவுக்குக்கு குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த செய்திகள்லாம் என்ன, இதன் பின்னணி என்ன, இது சரிதானா, கருத்து சுதந்திரத்தின் மீது கை வைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயங்களை தான் அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல்ல சவுக்கு சங்கர் பார்ப்போம். சவுக்கு சங்கர் என்னும் நபர் யார்? அவர் காவல்துறையில் ஏதோ ஒரு வேலையில் இருந்தேன் அப்படின்றாரு. அது என்ன வேலை எது அப்படின்றத பற்றிலாம் எந்த விவரமும் வெளியே வந்ததே கிடையாது. ஒரு சிலர் அவர் கிளார்க்காக இருந்தாருன்றாங்க, ஒரு சிலர் இந்த ஃபோனில் ஓட்டு கேட்குற வேலையில் இருந்தாருன்னாங்க. இப்படி பல செய்திகள் வருதே தவிர, அதாவது பல ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் இருக்கே தவிர உண்மையில் காவல்துறையில் அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு யாருக்கும் தெரியாது. அது எந்த வேலை வேணாலும் செய்யலாம். சரி, அவர் ஒரு ஊடகவியலாளரா, ஜேர்னலிஸ்டா அப்படின்னு கேட்டால் ஃபுல் டைம் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதாவது ட்ரெடிஷ்னலாக ஒரு பத்திரிகையிலையோ ஒரு தொலைக்காட்சியிலையோ வேலை பார்த்து அதன் மூலமாக அதிலேருந்து ரிட்டையர் ஆகி வெளியே வந்தவரா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அப்படி கிடையாது. அவர் இந்த யூடியூப் மூலமாகத்தான் தன்னை ஒரு ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறாரு. சரி, அப்படி சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டுன்னு நிறைய பேர் இருக்காங்க. அது அந்த காலத்துலேருந்தே இருக்கிறாங்க. பத்திரிகைகளில் முழு நேரமெல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க. அவர்களாக ஒரு ஸ்டோரியை எடுத்து ஸ்டடி பண்ணி அந்த ஸ்டோரியை ரெடி பண்ணி டெவலப் பண்ணி அவங்களே பத்திரிகைகளுக்கு எழுதுவாங்க. அது பத்திரிகைகளில் வெளிவரும். அதெல்லாம் இண்டிபெண்ட் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநபராக ஒரு பத்திரிகையாளராக பணிபுரிவது அப்படின்ட்டு. ஸோ அந்த காலத்தில் பத்திரிகைகளில் வந்தது, அதன் பிறகு தொலைக்காட்சிகளில் வந்தது, இப்போது யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் வருது. அதனால் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்கிறதுல தப்பான்னு கேட்டால் ஒரு தப்பும் இல்லை, தாராளமாக சொல்லலாம். அவர் மீது சுமார் 7 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இந்த 7 வழக்குகளில் ஏற்கனவே இப்போ 2 வழக்குக்கு இப்போ சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு 4 வழக்குகள் ஏற்கனவே ட்ரையலில் இருக்குது. மேலும் ஒரு வழக்குக்கு இன்னும் சார்ஜ் ஷீட் போடாமல் இருக்குது. சரியா? இப்படியாக 7 வழக்குகள் அவர் மீது இருக்குது. இந்த 7 வழக்குகளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே பெண்கள் குறித்து அவதூறாக பேசுவது, பெண்களின் அந்த கண்ணியத்தையும் மாண்பையும் சிதைக்கும் விதமாக பேசுவது அப்படிங்கிறது தான் இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு தான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. இந்த வழக்கு போடப்பட்டது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100 சரி. சரிங்களா? இதில் கொஞ்சம் கூட பாரபட்சம்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பெண்ணை பற்றி, குறிப்பாக பெண்களை பற்றி, இல்லை குறிப்பிட்டு ஒரு பெண்ணை பற்றியோ பேசுவது, அதாவது அவங்க தங்களுடைய உடலை பயன்படுத்தி செக்ஸ் மூலமாக, செக்ஷுவல் ஃபேவர் மூலமாக தங்களுக்கு தேவையான ப்ரொஃபஷ்னல் ஃபேவர்ஸை அடைகிறாங்க. தங்கள் வேலையில் ப்ரொமோஷன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் செக்ஸை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு. இது எந்த ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் சங்கராச்சாரியார் சொன்ன மாதிரி இருக்குது.
சங்கராச்சாரியார் தான் அவரோட தெய்வத்தின் குரலில் வந்து அப்படி சொல்லி வச்சிருப்பார், வேலைக்கு போகும் பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் அப்படின்னு. பெண்கள் வந்து முதல்ல சமமாக எல்லா இடங்கள்லையும் சென்று படிப்பதுன்றதே முதல்ல பெரிய காரியமாக இருக்குது. அதன் பிறகு படித்தாலும் வேலைக்கு போகிறதே பெரிய காரியமாக இருக்குது. இப்போ உள்ள இந்த காலத்தில் கூட இந்த 2020களில் கூட படிச்சுட்டு என் கணவர் என்னை வேலைக்கு அனுப்பலை, அதனால் நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்னமும் இருக்கிறாங்க. இங்கே எங்கேயோலாம் இல்லை, இங்கே தமிழ்நாட்டிலேயே இருக்கிறாங்க. எங்கேயோ வட இந்திய மாநிலங்களில் பின்தங்கிய மாநிலங்கள் பிற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்லாம் இல்லை. இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கும் படித்து தகுதி பெற்றவர்கள் வேலைக்கு போகாமல் இருப்பது இன்றைக்கும் இருக்குது. பண தேவைன்னு இருக்கக்கூடிய குடும்பங்களை தவிர பெரும்பாலான குடும்பங்களில் பெண்களை வேலைக்கு அனுப்புறதில்லை. அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி சண்டை போட்டு கடைசியில் குடும்பத்துக்குள்ளே நம்ம வேலைக்கு போகிறதுக்காக ஒரு சண்டையா, வேலைக்கே போவேணாம் போ அப்படின்னு முடிவு பண்ண பெண்கள் தான் ஏகப்பட்ட பெண்கள். பெண்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையில் தொடர்ந்து இருப்பது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது அரசு பணியாக இருந்தால் மட்டும்தான். அந்த அரசு பணியில் பிற்காலத்தில் ஏதாவது பென்ஷன் வருமேன்னு இப்போ அந்த பென்ஷன் ஸ்கீம்லேயும் நம்ம எடப்பாடியார் மண்ணள்ளி போட்டார். அதை சரி செய்வதற்கு இப்போது உள்ள அரசாங்கத்திடம் நாமும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டு தானே இருக்கிறோம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசு வேலைகளுக்கு சென்ற பெண்கள் தான் திருமணத்துக்கு பிறகும் அந்த வேலையில் தொடர்ந்து இருக்கிறாங்க. தனியார் துறையில் இருக்கும் பெண்களில் இப்போதைக்கு கம்ப்யூட்டர் துறையில் சாஃப்ட்வேரில் வேலைக்கு போன பெண்கள்லாம் இப்போ உள்ள 2K கிட்ஸ் அவங்கெல்லாம். அதில் பெரும்பான்மையானவர்கள் 2K கிட்ஸ்னு வச்சுக்கலாமா. அப்படி இருக்கிறதுனால அவர்கள் வந்து ஓரளவுக்கு அந்த வேலைகளை அவங்களால தக்க வச்சுக்க முடியுது. அதற்கு காரணம் அங்கே வரக்கூடிய சம்பளம் வந்து கொஞ்சம் அதிகமான சம்பளம் அப்படின்றது ஒரு காரணம்தான் முக்கியமே தவிர, மற்றபடி தன் குடும்பத்துக்கு பொருளாதார தேவை இல்லை அப்படின்னாலும் தான் படித்ததுக்காக தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு போகக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் அசிங்கமாக அபாண்டமாக அவதூறாக பேசுவது மிக மிக கண்டிக்கத்தக்கது. அவருக்கு இன்றைக்கு, அதாவது மே மாதம் 12ஆம் தேதி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, குண்டாஸ் பிரிவின் கீழே அவரை அடைச்சிட்டாங்க. கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கார். நல்ல விஷயம். ஒரு வருஷம் வெளியே வர முடியாது, அதுக்கப்புறம் தான் என்னன்றதை பார்ப்பாங்க. ஸோ இந்த குண்டாஸ் ஆக்டுக்கு போட்ட தாமதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த நடவடிக்கை எடுத்த காவல்துறையை நாம் பாராட்டுவோம். அடுத்தால ஃபெலிக்ஸ் ஜெரார்டுக்கு வருவோம். ரெட்பிக்ஸ் வந்து ஒரு ஆரம்பத்திலேயே தொடங்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல். அதனால் அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு. இவர் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பார்த்திங்கன்னா, இவர் வந்து பத்திரிகை துறையில் வேலை பார்த்துருக்காருன்னா பார்த்துருக்கார். இவர் வந்து முழுமையான ஒரு பத்திரிகையாளர்னே சொல்லலாம். அதனால தான் இவரை கைது செய்தது சரியா அப்படின்றத பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம். இவரை கைது செய்தது சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக சரி. என்ன சார் இவரையும் சரின்றீங்க? அவர் தான் வந்து யூடியூபரை கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இவர் வந்து பத்திரிகையாளராகவே இருந்த ஒரு யூடியூபர் தானே சார். அப்போ இவரை கைது செஞ்சது சரின்னு சொல்கிறீங்களாண்ணா? அதாவதுங்க 80களில், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 84, 85 காலகட்டத்தில்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்போ 9th or 10th படிச்சுட்டு இருக்கிற டைம். சரியாக அந்த வருடம் ஞாபகம் இல்லை, 80களில். அது நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அதிமுகவில் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். அப்போது சபாநாயகராக இருந்தது PH பாண்டியன். சரிங்களா? அப்போது வந்து ஆனந்த விகடனில் ஒரு ஜோக் வந்தது. சும்மா அந்த கார்ட்டூன் ஜோக் மாதிரி போடுவாங்கள்ல, அப்போல்லாம் சின்னதாக இருக்கும். அந்த ஜோக்கில் வந்து ஒரு ஜோக் போட்டிருக்காங்க. என்ன ஜோக் போட்டாங்கன்னா, 2 பேர் பேசிக்கிற மாதிரி, இங்கே 2 பேர் போகிறாங்களே, அதில் யார் மந்திரி யார் MLA அப்படின்னு ஒருத்தர் கேட்குற மாதிரியும், இன்னொருத்தர் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி பார்த்தா பிட்பாக்கெட் திருட மாதிரி இருக்குல்ல, அவன் தான் வந்து MLA, கழுத்தில் செயினாக எடுத்துகிட்டு போகிறவங்க மாதிரி இருக்கான் பாரு, அவன் தான் மந்திரி அப்படின்னு போட்டு ஒரு ஜோக் போட்டிருந்தாங்க. அப்போ PH பாண்டியன் என்ன பண்ணாருன்னா, ஆனந்த விகடனோட ஆசிரியர் பாலசுப்ரமணியனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிட்டார். PH பாண்டியனை நேராக ஆர்டர் போட்டார். அப்போ தான் எனக்கெல்லாம் தெரியும், சபாநாயகர் வந்து ஒருத்தரை கைது செய்வதற்கு உத்தரவு போடுவதற்கு உரிமை இருக்குது அப்படின்றது எனக்கு அன்றைக்கு வேறு தெரியாது. சரிங்களா? அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த ஆனந்த விகடன் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கலாம்? எனக்கு தெரியாதுங்க, ஜோக்கு எழுதுனது யாரோ எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஊடகத்தை நடத்தும் போது அந்த ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள் எல்லாவற்றுக்கும் நீங்களும் பொறுப்பு.
சார் வந்தவன் எதையாவது பேசிட்டு போனால் நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஊடகத்தை நடத்துபவங்க கேட்கலாம். அப்போது வந்தவன் எதையாவது தப்பாக பேசினான்னா குறைந்தபட்சம் இவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுருவாங்க. இதில் வரக்கூடிய செய்திகள் கருத்துக்கள் எதுக்கும் எங்களுக்கு பொறுப்பு கிடையாது, பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர் அப்படின்னு போட்டுருவாங்க. அது எப்போ பொறுப்பு துறப்புனா, அந்த சேனலை சார்ந்த யாரும் இல்லாமல் இந்த கெஸ்ட்டு மட்டும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாருன்னா அப்போ அந்த கருத்துக்களுக்கு முழுக்க அவர் மட்டும்தான் பொறுப்பு. இது நேர்காணல் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னால் அந்த இன்டர்வியூவில் வந்த செய்தி சரியா தப்பா அப்படின்றத முடிவு பண்ணி அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை அந்த சேனலை நடத்தும் ஓனருக்கு இருக்குது. சரியா? நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, கருப்பர் கூட்டம்னு ஒரு சேனல். அப்போது நான் கூட அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தேன். நான் அவர் நாத்திகன், என்னுடைய நண்பர் தான், இல்லைன்னா மறுக்க முடியாது. அவர் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாக பேசி வச்சுருந்தார். அவர் அதற்கு முன்னாடி ஆண்டாள் பாசுரம் மற்ற விஷயங்கள்லாம் பேசினார். அப்போல்லாம் நான் எதுவும் சொல்லலை, ஏன்னா அவையெல்லாம் அந்த புத்தகத்தில் இருந்த செய்திகள். சரியா? கந்தசஷ்டி கவசத்தை பற்றி பேசும்போது வேணும்னே அவர் கொஞ்சம் லிமிட்டை தாண்டி பேசினார். அது தப்பு. அதாவது நாத்திகம் பேசுகிறது வேறு, மதங்களை கிண்டல் அடிப்பது வேறு. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி பேசிட்டார் அன்றைக்கி அவர். அப்படி அவர் பேசிய போது அவர் நாத்திகனும் கைது செய்யப்பட்டார், கருப்பர் கூட்ட சேனலில் வேலை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அந்த ஓனரும் கைது செய்யப்பட்டார். புரியுதுங்களா? அப்போது எல்லாத்துக்குமே ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குது. பேசக்கூடிய விஷயங்களில் உண்மை இருக்கணும் முதல்ல, அதற்கு உண்டான ஒரு எல்லையும் இருக்குது. இந்த எல்லையும் உண்மையையும் மீறி பேசினால் இதுதான் நடக்கும். ஸோ ஒன்றுக்கு 2 உதாரணம் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஒன்று, ஆனந்த விகடன் பத்திரிகையாக 80களிலேயே இது மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காங்க அவதூறு பேசியதற்காக. பின்னாடி இது அந்த கருத்தில் எனக்கும் உடன்பாடு கிடையாது. கந்தசஷ்டி கவசம் என்பது அது ஒரு சும்மா ஒரு பக்தி பாடல். அந்த பக்தி பாடலில் இந்த மாதிரி விரசமான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. மற்ற இதிலெல்லாம் இருக்குது, மற்ற புராணங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு நம்ம மறுக்கலை. அதை நம்மளே பல இடங்களில் பேசிடுவோம். கந்தசஷ்டி கவசத்தில் குறிப்பாக அது மாதிரி எதுவும் கிடையாது. அது பேசுனது எனக்கும் உடன்பாடு கிடையாது. அதை போலத்தான் இதையும் பார்க்கணும். எப்படி எம்எல்ஏ எம்பி போன்ற மந்திரி போன்றவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே ரொம்ப அசிங்கமாக அவதூறாக ஒரு ஜோக் போடுறது தப்போ, இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பாடல் புத்தகத்திலிருந்து எடுத்து தப்பாக சொல்கிறதோ, அதை போலவே இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு நபர் பேசும்போது அதை கண்டிக்காத ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸும் கைது செய்யப்பட்டது சரியான விஷயந்தான். அதில் எந்த தவறும் கிடையாது. சட்டம் அவருக்கு செய்ய வேண்டிய தக்க மரியாதைகளை செய்து கொடுக்க வேண்டிய சரியான தண்டனையை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதில் நம்ம யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அதிமுக பீரியட்லலாம் டப்புன்னு எதுக்காக எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலே அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் முதற்கொண்டு அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களை முதற்கொண்டு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருப்பவங்களெல்லாம் இவங்கெல்லாம் கண்ட மேனிக்கு பேசுனாங்க. அதற்கெல்லாம் அரசாங்கம் அப்படிலாம் எடுத்துக்கல. அதெல்லாம் பர்சனலாலாம் எடுத்துக்கல. நம்ம பொது வாழ்க்கையில் வந்திருக்கோம், பொது வாழ்க்கையில் இருக்கும்போது இப்படி தான் கண்டவனும் கண்டதையும் பேசுவான், அவனுக்கு பாட்டு போய் போகிறான்னு விட்டாங்க. ஆனால் குறிப்பாக பெண்களை அவமானப்படுத்துவது போல், பொதுவாக எல்லா பெண்களையும் அவமானப்படுத்துவது போல், காவல்துறையில் பணிபுரியும் எல்லா பெண்களையும் அவதூறாக பேசியது எப்படி மன்னிக்க முடியும்? எனவே இவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டது மிகவும் சரியானது. அதிலும் சவுக்குக்கு குண்டாஸ் போட்டது ரொம்ப சரியான ஒரு செயல். ஏன்னா ஒரு முறையாவது கடுமையாக தண்டிக்கப்பட்டால்தான் இவர்கள் திருந்துவார்கள். இப்போவும் பாருங்களேன், வெளியே திமுக அரசு என்னை கைது பண்ணிச்சு, திமுக அரசு வெளியே என்னை கைது பண்ணிச்சுன்னு தான் கத்திட்டு இருக்க போகிறாரு. இருந்தாலும் இன்னும் பெரிய தியாகி மாதிரி ஜெயிலேருந்து வெளியே வந்த மாதிரி காமிச்சிக்க போகிறார். நல்லா புரிஞ்சுங்க, இது போன்ற நபர்கள், அருவருக்கத்தக்க மாதிரி பேசக்கூடிய இந்த நபர்கள் ரொம்ப கேவலமானவர்கள். என்கிட்ட கூட ஒரு நண்பர் இன்னொரு செய்தியை கொடுத்து அந்த நேரத்தில் அவரை தேனியில் கைது பண்ணும்போது அவரோடு இருந்த இன்னொரு பெண் ஊழியர் யார் தெரியுமா அப்படின்லாம் கேட்டு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தார். அது பேசுவது மரியாதைக்குள்ள விஷயம் இல்லை. அது உண்மையான செய்தியான்னு கேட்டேன். உண்மை தான் அப்படின்னாரு. உறுதி செஞ்சு தரேன், இன்னொரு பத்திரிகை துறையை சேர்ந்து இன்னொருவர்கிட்ட சொல்லி உறுதி செய்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். அதெல்லாம் உறுதியையும் செய்ய வேணாம், ஒன்றும் வேணாம். அது பேசுவது நமது தகுதிக்கு சரி கிடையாது. அவர் அவருக்கும் இன்னொரு பெண்மணிக்கும் தொடர்பு இருக்குன்னா அது அவங்க 2 பேரோட பர்சனல் விஷயம். அதுக்குள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம பொதுவெளியில் அவர் என்ன பேசுகிறாருன்றது மட்டும்தான் நமக்கு முக்கியம்.
ஏன்னா அதை போய் நம்ம நோண்டோன்னா அப்புறம் அந்த பெண் யாருன்னு பேச வேண்டி வரும். அந்த பெண்ணை சார்ந்தவர்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அதுக்குள்ளே நம்ம மூக்க நுழைப்பது நாகரிகம் இல்லாத விஷயம். அவருக்கு ஏதோ ஒரு அஃபேர் இருக்குன்னா அது அவங்க 2 பேருக்குள்ள ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை. அந்த பெண்மணியும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும், சவுக்கு சங்கரும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்குமான பிரச்சனையை தவிர நம்மளோட பிரச்சனை கிடையாது. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாலாம் பேசி அது யார் என்ன ஏது போக்குவரத்துலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பகிரங்கமாக ஊடகத்தில் தவறாக பேசியதற்கு மிக சரியான ஒரு நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.